ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஃபன் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு பேர் வந்து லிட்டி. இது கோதுமை மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற மசாலா வந்து பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து கருஞ்சீரகம். இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு லேசாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு வச்சுக்கணும். இதுதான் அது உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங். நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு சமோசா மாதிரி இருக்கும். இதை வந்து நார்த் இந்தியாவில் வந்து நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க. நாம் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை லேசாக வெடிக்கணும், அப்போ தான் நல்லா வெந்ததாக அர்த்தம். இதுக்கு ஒரு க்ரீன் சட்னி அரைப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அது ஒரு டால் ஒன்று பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி வந்து க்ரீன் சட்னி மட்டும் தான் அரைச்சிருக்கோம். நல்லா செவக்க இந்த மாதிரி எடுத்து வச்சாக்கா நம்மளோட லிட்டி ரெடி.